டேய் பங்காரி, எங்கடா கிளம்பி போற? நாங்க இங்க இருக்கும்போது நீயும் இங்க தான் இருக்கணும். கோபம் வருதா? இந்தா எங்க 2 பேர் செருப்பையும் பார்த்துக்கிட்டு இங்கேயே இரு. மகனே, உன்னை போக விட்டா ஊரெல்லாம் போய் தண்டோரா போட்டு வைப்ப. ஜக்கி பஞ்சாட்சரி 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. ஜெயிலுக்குள்ள உட்காந்து கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவ. அப்புறம் எங்க மான மரியாதையெல்லாம் போயிரும். எங்க கூட இங்கேயே நீயும் கெட. நாங்க விடுதலை ஆகிற வரைக்கும் நீயும் இங்கதான் இருக்கணும்டி. சாரு என்ன போன அனுப்புறாரு. உன்னோட சாருக்கு இந்த ஜக்கி தாத்தா விட வேண்டான்னு உத்தரவு போடுவான். போடா, உள்ள போய் உட்காரு. இத பாத்துக்க. உன்னதான் போன்னு சொல்லிட்டேன்ல, இன்னும் ஏன் இங்கே நிக்கிற? நான் போனேன் சார், இவங்க தான் இருக்க சொன்னாங்க. ஏண்டா வாங்கினது பத்தலையா? பூட்ஸ் கால்ல உதச்சா எப்படி இருக்குன்னு தெரியும்ல? டே பங்காரி, நீ கொண்டு வந்த டப்பா இருக்கு பாரு, அதையும் கொண்டு போ. இருக்கிற குப்பைங்க பத்தாதுன்னு இந்த குப்பை வேற. சார், இது என்னோடதே இல்ல. உன்னோடது இல்லைன்னா போற வழியில எங்கேயாவது போட்டுட்டு போ. இதென்ன குப்பை தொட்டியா? எங்க கனகாம்பரி ஆளையே காணோம். அவளுக்கு 1008 பிரச்சனை. பெண்களை எப்பவுமே ஒருமையில கூப்பிடக்கூடாது. சரி, 100 பிரச்சனை அவங்களுக்கு. மடத்து குருவை காக்க வைக்க கூடாதுன்ற அறிவே கிடையாது அவங்களுக்கு. வந்து ரொம்ப நேரமாச்சு. குருவை தரிசனம் பண்ண வரும்போது சுத்த பத்தமா வரணும். குளத்துல கால கழுவ போயிருந்த நேரம் ஆயிடுச்சு. நீங்க எங்களை பத்தி பேசுற அளவுக்கு நாங்க ஒண்ணு குறைஞ்சு போயிடல. தப்பா என்ன சொல்லிட்டேன்? குருவை காக்க வைக்க கூடாதுன்னு, அது தப்பா? எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க குருவே. பரமேஸ்வரன் நல்லது பண்ணுவா. வீட்டுல ஆம்பளை துணை இல்ல, எல்லா வேலையும் நானே பண்ண வேண்டியதா இருக்கு. அதனாலதான் நேரம் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். ஏற்பாடு பண்ணதே இவங்க தான். 1008 வேலை இருக்குமா? எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டியே இல்லை பாருங்க. நாங்க காத்திருப்போம்.
மடத்துல இருந்து வந்த குருவை காக்க வைக்க கூடாது. ஏற்பாடு மட்டும்தான் எங்களோடது. ஆனா சிவன் முன்னாடி மணி அடிக்கிறது, சங்கு ஊதுறது எல்லாமே நீங்க தானே. அவன் பேசுறது உங்க கூட தானே. எல்லாம் உங்க மூலமா தானே நடக்கணும். வலிக்கிற மாதிரி வார்த்தைகளை நல்லா பேசுறீங்க. நீங்க மட்டும் குறைச்சலா? எல்லாத்துக்கும் தட்டுறீங்கல்ல, தொட்டு பாருங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்குள்ள சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜென்ம எதிரி மாதிரி பழகக்கூடாது. அடுத்து என்ன பண்றதுங்கிறத சொல்றதுக்காகத்தான் 2 பேரையும் இங்க நான் வர சொன்னேன். மன்னிக்கணும், நீங்க சொல்லுங்க. யாருக்கும் சொல்லக்கூடாத ரகசியத்தை நான் உங்க 2 பேருக்கும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன். 8 வருஷமாச்சு இந்த விஷயத்துல நீங்க அதிகமா கவனம் செலுத்துறதே இல்ல. தட்சணநாதனோட கர்ப்ப கிரகத்துல புதையல் அப்படியே இருக்கு. அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள எவ்வளவு பெரிய புதையல் இருக்குங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். நான் சிவனடி சேர்றதுக்கு முன்னாடி இந்த பகுதியை சிறப்பா முன்னேற்றி இங்க வர்ற பக்தர்களுக்கு நிரந்தரமா அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். இத புண்ணிய ஸ்தலமா மாத்துறேன்னு என் குருவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கு நிறைவேறணும்னா தட்சணநாதனுக்கு அடியில் இருக்கிற புதையலை நாம எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது உங்க 2 பேருக்கும் தெரியும். நாங்களும் 8 வருஷமா அதுக்காக விக்கிரகத்தை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். இது வரைக்கும் எத்தனையோ விக்கிரகங்கள் செஞ்சாச்சு. எதுவுமே தட்சிணநாதனோட தலையில பொருந்த மாட்டேங்குது. நிக்க வச்சா கீழே விழுது. விக்கிரகம் தலையில நிக்கிற வரைக்கும் நமக்கு புதையல் கிடைக்கிறதுக்கு வழியே இல்லை. என்ன பண்றது? என்னோட சின்ன கோரிக்கை, தப்பா நினைக்க கூடாது, அதிக பிரசங்கித்தனம்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு நம்பிக்கையானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு எங்க 2 பேர்கிட்ட மட்டும் ஏன் இந்த ரகசியத்தை சொன்னீங்க? அதுதான் எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்சது பாதி சத்தியம் மட்டும்தான். அது சாதாரண புதையல் கிடையாது. அந்த புதையல் இருக்கிற மாளிகைக்கு பாதுகாப்பான கதவுகள் இருக்கு. யாராலையும் எதை கொண்டும் அந்த கதவை திறக்கவே முடியாது. ஆனா கனகாம்பரி தேவியோட வம்சத்திலிருந்து வந்த ஒரு வாரிசு கையால மட்டும்தான் அந்த கதவுகளை திறக்க முடியும். முக்கியமா அந்த புதையலை 8 சர்ப்பங்கள் காவல் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சர்ப்பங்களை அங்கிருந்து துரத்தணும்னா கருட மந்திரம் தெரிஞ்சவங்க, கருட மச்சம் இருக்கிறவங்களால தான் முடியும். அது மட்டும் இல்ல, கருட மந்திரம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த கொடுப்பினை இருக்கணும். அந்த கொடுப்பினை உனக்கு இருக்கு ருத்ரப்பா. அதனால தான் உங்க 2 பேர்கிட்டையும் சொன்னேன். ஒரு பௌர்ணமி அன்னைக்கு கனகாம்பரி தேவி வம்சத்தை சேர்ந்தவங்களோட கையால பூமிக்கடியில் இருக்கக்கூடிய மாளிகையோட கதவை திறக்கணும். எங்கன்னு தேடுறது இந்த பங்காரிய? இந்த மல்லியை கூட்டிட்டு போய் தேசிகர்கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் சாஸ்திரிய சுட வேண்டியதுதான். குரு இல்லைனாலும் நம்ம 2 பேரும் கை கோத்தா புதையல் நமக்கு தான். எப்படி இருந்தாலும் இந்த ரகசியம் 4 தலைக்கு மட்டும்தான் தெரியும். 4 தலைக்கா? ஒன்னு நீங்க, இன்னொன்னு நான், 3வது அந்த குரு.